நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆண்டவரை நாம் அன்றாடம் ஏறெடுத்து பார்த்து செபிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை, பராக்கிரமம், அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அவரை போல மாறும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாகிறது. இந்த நாளிலும் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது மீகா 4 அதிகாரம் 10 வரை உள்ள வாக்கியங்கள் ஆகும். சியோன் குமாரத்தி எழுந்து போரடிக்க வேண்டும் என்று மீகா தீர்க்கதரிசி இஸ்ராயேல் ஜனங்களை பார்த்து கூறுகின்றார். 13 வசனம் இப்படி சொல்லுகிறது: சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நான் உன்னை போரடிக்கும் கருவியாக உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த வாக்கியம் இவ்வாறாக சொல்லுகிறது: ஏசாயா 41:15, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ராயேலின் பரிசுத்தருக்குள்ளே மென்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ராயேல் ஜனங்களை போரடிக்கும் கருவியாக மாற்றுவதற்கு விரும்புகிறார். இவ்விதம் போரடிக்கும்படியாக நியமிக்கப்பட்ட சியோன் குமாரத்தின் நிலைமை ரொம்ப மோசமாய் இருந்தது. மீகா 4 அதிகாரம் 10 வசனம் சொல்லுறது: சியோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். இஸ்ராயேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களின் நிமித்தமும் அக்கிரமங்களின் நிமித்தமும் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுகிற சூழ்நிலைகளை குறித்து மீகா தீர்க்கதரிசி இங்கு சொல்லுகிறார். என்றாலும் நீ பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. இது ஆண்டவரை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவமாக இருக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய புலம்பல் புஸ்தகத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார். புலம்பல் 2 அதிகாரம் 18 வசனம்: சியோன் குமாரத்தியின் மதிலே, இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாது. எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை ஆண்டவரிடத்தில் ஏறெடு என்று இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதைத்தான் மீகா தீர்க்கதரிசியும் இங்கு சொல்லுகிறார். சியோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல் அம்பாயப்பட்டு வேதனைப்படு. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து கூட பரலோகத்தின் தேவனை நோக்கி இரத்தத்தின் பெருந்துளி, வியர்வைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழும் மட்டுமாக ஊக்கமாய் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி ஊக்கமாய் கருத்தாய் வேண்டுதல் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் ஒரு பிரசவ வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரியை போல ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து ஜெபிப்பதனால சிறையிருப்புகள் மாறும். தேவன் நம்மை புதிதும் கூர்மையுமான போரடிக்கிற கருவியாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போலத்தான் நாமும் பலவிதமான போராட்டங்களுக்குள் அகப்பட்டு சிறையிருப்பில் கிடப்பதை போல காணப்பட்டாலும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல ஆண்டவரை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு பாரி வைத்து நாம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை போரடிக்கும் கருவியாக மாற்றுவார். இந்த இஸ்ராயேல் ஜனங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். மீகா 4 அதிகாரம் 13 வசனத்திலே, நான் உன்னை போரடிக்கும் கருவியாக மாற்றுவதனால நான் உன் கொம்புகளை இரும்பும் குழம்புகளையும்
குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவதனால, அப்போ உறுதியான ஒரு ஆயுதமாக தேவன் அவர்களை மாற்றுவதாக அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனை, ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு கதறுகிற ஒரு மனிதனை ஒரு ஆரோக்கியம் உள்ள, நல்ல பலம் உள்ள ஒரு நல்ல ஆயுதமாய் தேவன் மாற்றுகிறார். அந்த ஆயுதமாக இந்த போரடிக்கிற கருவியாக மாற்றுவதனால அவர் சொல்றார், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், எதிர்த்து வரக்கூடிய எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ள முடியும். மனுஷனுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்களிலே, இப்படிப்பட்ட யுத்த களங்களிலே நாம் நல்லதொரு கூரான ஆயுதமாக, தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு போரடிக்கும் ஆயுதமாக இல்லாவிட்டால் சத்துருக்களை நொறுக்கி போட முடியாது. அவைகள் நம்மையே நொறுக்கி போடும்படியா இடம் உண்டாகி போகும். ஆகையினால்தான் ஆண்டவர் நம்மை நோக்கி அதிகமான நீங்கள் சகலவிதமான விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனிடத்துல நீங்க நெருங்கி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்கள் தேடி சேர்த்ததை அவர்களை நொறுக்கி போடுவது மட்டுமல்ல, சத்துருக்களை நொறுக்கி போடுவது மட்டுமல்ல, அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவருமாய் இருக்கிறவருக்கென்று நியமிப்பாய், கொள்ளையாடி உன்னாலே கொண்டு வர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் உங்கள் பாவங்கள் நிமித்தம் மனஸ்தாபப்பட்டு தேவனை நோக்கி முறையிட்டால் தேவன் உங்களையும் போரடிக்கும் கருவியாக மாற்றுவார். யோபு மனஸ்தாபப்பட்டு முறையிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது தேவன் அவருக்கு இரட்டிப்பான விடுதலையை தந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். நீ ஆசீர்வதிக்கப்பட, நீ அநேக ஜாதிகளை தேவனுக்கென்று சொந்தமாக்க, ஆத்துமாக்களை சொந்தமாக்க, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க, போரடிக்கும் கருவியாக மாற பிரசவ வேதனைப்படுகிற பெண்ணை போல ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களை நீர் ஆண்டவரே போரடிக்கிற கருவியாக மாற்ற விரும்புகிறீர். அதற்கு நாங்கள் எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்து ஜெபித்து தேவனை நோக்கி எங்கள் இருதயத்தை ஆண்டவரை நாங்கள் திருப்பும் போது தேவன் எங்களுக்கு எங்களை உமக்கேற்ற நல்லதொரு ஆயுதமாக நீர் மாற்றுகிறீர். அது நிமித்தம் நாங்கள் பிசாசின் கிரியைகளையும் ஆண்டவர் பிசாசின் எல்லா விதமான தந்திரங்களையும் எதிர்த்து போராடி நாங்கள் ஜெயித்து தேவனுக்கென்று ஆஸ்திகளை சொந்தமாக்குகிறவர்களாக, அழிந்து போகிற ஜனங்களை தேவனுக்கென்று சொந்தமாக்குகிறவர்களாக, ஆண்டவரை பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்தழிந்து கொண்டிருக்கிற வாலிப சமுதாயத்தை தேவனுக்கென்று சொந்தமாக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு இயலும். அதை நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படிப்பட்ட ஆயுதங்களாய் மாற தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.